ஒன்றி உலகம் அளந்தாயடி போற்றி, அன்றி உலகம் அளந்தாயடி போற்றி, அன்றி உலகம் அளந்தாயடி போற்றி. சென்றங்கு தென்னீலங்கை சேற்றாய் தீரல் போற்றி, சென்றங்கு தென்னீலங்கை சேற்றாய் தீரல் போற்றி. புல்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, புல்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. கன்று குணிலாய் எறிந்தாய் கழல் போற்றி, கன்று குணிலாய் எறிந்தாய் கழல் போற்றி. குன்று கூடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, குன்று கூடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. வென்று பகை கேடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, வென்ற பகை கேடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறி கொள்வான், என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறி கொள்வான், என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறி கொள்வான். இன்றையாமல் இருங்கேலோரியும் பாவாய், இன்றையாமல் இருங்கேலோரியும் பாவாய். குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் என்றால் அப்படி ஒரு ஆசை. அதுவும் ஆண்டாளுக்கு தந்தையான பெரியாழ்வாரை கண்டால் அந்த பக்தியும் ஸ்ரத்தையும் இருக்காதோ. பெரியாழ்வார் தன்னுடைய பிரபந்தமான பெரியாழ்வார் திருமொழிக்கு அடக்கமாய் திருப்பல்லாண்டு என்கின்ற அந்த பகுதியை பெருமாளுக்கு அருளி செய்தார். இது ரொம்ப அழகான ஒரு கட்டணை. பெரியாழ்வாருடைய வைதுஷ்ய பூர்த்தியை அறிந்த பாண்டிய மன்னன் அவரை கொண்டாட வேண்டும் என்பதற்காக ராயல் எலிஃபென்ட், அந்த ராஜ்ய யானை மீது அமர்த்தி ஊரை வலம் வரச் செய்தார். பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று. அப்போ ஆழ்வார் ஆணையின் மீது பவனி வந்தார். இந்த ஆழ்வாருடைய இந்த வைபவத்தை பார்ப்பதற்காக அந்த பெருமாளே தான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் கருட வாகனத்தில் தோன்றினார். ஒருவேளை கண் எச்சில் பட்டுவிடுமோ என்கின்ற பயத்தில் ஆழ்வார் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினார். அந்த பகுதியைத்தான் திருப்பல்லாண்டு என்று நாம் பெரியாழ்வார் திருமொழியில் கொண்டாடுகின்றோம். அந்த ரீதியில் ஆண்டாள் அப்பா திருப்பல்லாண்டு பாடியிருக்கார். நாமும் ஒரு திருப்பல்லாண்டு பாட வேண்டும் என்பதற்காக திருப்பாவைக்கு அடங்கிய இந்த 24வது பாசுரத்தை திருப்பல்லாண்டாகவே பாடுகின்றாள். போற்றி 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 என்று அந்த பாசுரத்தை அனுபவிப்போம். முதல் வரி, அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. இது எந்த அவதாரத்தை சொல்றது? திருவிக்ரம அவதாரம். அப்படின்னா பலி சக்கரவர்த்தியின் யாக வாட்டிகைக்கு பெருமாள் கோட்டங்கை வாமனனாய் வந்தார். வந்திருக்கிறது ஒரு குழந்தை தானே நினைச்சு பலி சக்கரவர்த்தி என்ன பண்ண வேணும்னு கேட்டார். 3 அடி வேணும்னு கேட்டார் வாமனர். இல்லை கொடுத்தோமே கொடுத்துட்டார். அப்புறம் பெருமாள் அதையே வச்சு உலகளந்தார். அப்படின்னா ஆண்டாளுக்கு எந்த திவ்ய தேசம் ஞாபகம் வந்திருக்கும்? உலகளந்த பெருமாள்னா காஞ்சிபுரம், அப்புறம் திருக்கோவிலூர், அப்புறம் வெரி குட் காழிச்சீராம விண்ணகரம், சீர்காழியில் இருக்கக்கூடிய தாடாளன் என்கின்ற எம்பெருமாள். இந்த இடத்துல எல்லாம் பெருமாள் உலகளந்த பெருமாளாக காட்சி கொடுப்பார். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, அதாவது அடியை போற்றுகின்றாள். அந்த திருவடி இருக்கு பாருங்க. எதுக்கு பல்லாண்டு பாடணும்? எது நன்னா இருக்கணும்னு சொல்லணும். எது கஷ்டப்பட்டிருக்கோ அதுக்குதான் நன்னா இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சா அம்மானு சொல்லுவோம், ஐயோ அவனை இவ்வளவு உழைக்கிறியடியான் நன்னா இருந்துடுவா. உழைக்கலைன்னா பாவம் ஏதோ இருந்துட்டு போன்னு சொல்லிடுவோம். அதனால இங்க பெருமாள் கஷ்டப்பட்டு
கஷ்டப்பட்டு உலக அளந்தார் இல்லையா, அந்த உலகு அளந்த திருவடி, அந்த அடி போற்றி பாடி நன்றாக இருக்க வேண்டும். அன்று இவ்வுலகம் அளந்தால் அடி போற்றி. இரண்டாவது, சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திறன் போற்றி. சென்று அங்கு, இப்போ ராமர் இருந்த இடத்துக்கு ராவணன் வந்து சண்டை போட்டானா, ராவணன் இருந்த இடத்துக்கு ராமர் போய் சண்டை போட்டாரா? அப்படின்னா யோசனை என்ன பாருங்க, ராவணனுடைய ஊர் இலங்கை, அவனுக்குதான் அது எந்த தெரு, எந்த ஹைவே, எது வந்து பைபாஸ் எல்லாம் கிளீனா தெரியும். ராமருக்கு அது புது ஊர், புது கண்ட்ரி. ஆனா ராமர் அவனுடைய ஊருக்கு போய் அவனோட சண்டை போட்டு அவனை ஜெயிச்சுட்டார். புரியுறதோ நான் சொல்றது? அப்படின்னா ராமருக்கு என்ன சாமர்த்தியம் இருந்தால் அவனுடைய ஊருக்கு போய் அவனை ஜெயிச்சுட்டு வந்திருப்பார். இப்ப நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா நம்ம வழி காண்பிப்போம். நம்ம இன்னொருத்தராத்துக்கு போய் நன்னா அவளை விட பெட்டரா சமைச்சுட்டோம்னு வச்சுக்கோ. நம்ம ஒருத்தராத்துக்கு போய் அவா கிச்சன்ல போய் நன்னா சமைச்சுட்டோம்னா அவளுக்கு பேசாம இவரே தினம் பண்ணிடலாமே அப்படின்னு தோணிடும். அது மாதிரி ராமர் அவர் ஊருக்கு போய் ராவணனை ஜெயிச்சார். அதனால சொல்ற, சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திறன் போற்றி. அப்பேற்பட்ட சாமர்த்தியம், அந்த டேலண்ட் இருக்கு பெருமாள் கிட்ட. பொன்ற சகடம். சரி, இப்போ வந்து ஒண்ணு திருவிக்கிரமனை கொண்டாடியாச்சு, அடுத்தது வந்து ராமரை கொண்டாடியாச்சு, இப்ப கிருஷ்ணர் கொண்டுட்டான். ஆனா பொன்ன சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. பொன்ற சகடம், அம்மா வந்து ஜாகிரதையா குழந்தை இருக்கணுங்கிறதுக்காக ஒரு தொட்டில் மாணிக்கங்கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னாச்செய்ய யார் பாடியிருக்கா? பெரியாழ்வார் பாடியிருக்கார். இந்த பெரியாழ்வார் பாடியிருக்கிற விதத்துல அழகான அந்த தொட்டிலில் அந்த குழந்தையை விட்டு விட்டு அம்மா எப்படியோ உள்ள எங்கேயோ போயிருக்கா. அது பக்கத்துல ஒரு சகடம், ரொம்ப டேமேஜான ஒரு கார்ட், அதுல பக்கத்துல விட்டுட்டு போயிருக்கா. அந்த சகடத்துக்குள்ளே ஆவிர் பவித்தான் ஒரு அசுரன், உத்கச்சன். அந்த உத்கச்சன் வந்து அந்த குழந்தையை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக கீழே வருது. பெருமாள் தன் காலை நன்னா உதைச்சார். அந்த பெருமாளுடைய கால் ஓச்சி, அதுல ஒரு சின்ன அடி அந்த சகடத்தின் மீது பட்டு அது சுட்டி சுழன்று மேல போச்சு, கீழே வந்தது. அதுல சிலது வரல, சிலது வராம போயிடுது. ஏன்னா பாதி பாகத்துக்கு சுத்த சத்துவம் ஆயிடுத்துன்னார் நாராயண பட்டதி, மோட்சமே கிடைச்சுடுத்துனார். அப்படின்னா பெருமாள் சகடத்துக்கு கூட மோட்சம் கொடுத்திருக்கார். அதனால பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. அப்பேற்பட்ட உன்னுடைய புகழ். முன்னாடி அடிக்கு திருவடிக்கு பல்லாண்டு பாடினார், திரளுக்கு பல்லாண்டு பாடினார். இங்க ரெண்டும். ஏன்னா தொம்மா தூண்டு ஒரு காலால இவ்வளவு பெரிய சகடத்தை உதைக்க முடியுமான்னு கேட்டா கிருஷ்ணர் பண்ணிட்டார் இல்லையா? அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட பெரிய சூப்பர் ஹீரோ, சூப்பர் ஸ்டாரா இருப்பார். அதனால இந்த இடத்துல சொல்றார் புகழ் போற்றி. அடுத்தது, கண்ணன் தன் தோழர்களோடு கானனத்துக்கு செல்ல அங்க ஒரு அசுரன் வத்சாசுரனாக கன்று வடிவில் வந்தான். கண்ணுக்குட்டிலாம் ரொம்ப பாவம் தெரியுமா, ரொம்ப ஸ்வீட். நீங்க வந்து இந்த கோஷாலைக்கெல்லாம் போனீங்கன்னா கண்ணுக்குட்டிலாம் பார்த்தா நமக்கே பாவம், ஆத்துக்கே கூட்டுன்னு வந்துடலாம் போல இருக்கும். இப்பெல்லாம் புதுசா அந்த வீடியோ பாக்குறீங்களா, குட்டி மாடு ஒண்ணு இருக்கு, அது பாக்குறீங்களா? அந்த மாடை வந்து நம்ம வீட்டிலேயே வச்சுக்கலாம் போல இருக்கு, நம்ம படுக்கையிலேயே படுக்க வச்சுக்கலாம். ஜம்முன்னு குட்டி மாடா இருக்கு. அந்த மாடுக்கு கண்ணுக்குட்டி எப்படி இருக்கும் பாருங்க. மாடே இத்தினுண்டுனா கண்ணுக்குட்டி இத்தினுண்டு இருக்கும். அந்த கண்ணுக்குட்டிலாம் நம்ம ஜாகிரதையா ஸ்கூல் பேக்ல போட்டு ஸ்கூலுக்கே எடுத்துன்னு போயிடலாம். அப்படி ஜம்முன்னு இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டி. அப்படி அந்த கன்றுக்குட்டி வடிவத்தில் வந்தால்தான் கிருஷ்ணர் ஒண்ணு பண்ண மாட்டான்னு நினைச்சுட்டு இருந்தான் அந்த அசுரன். வத்சாசுரன் வந்தார். மரங்கள்லாம் நமக்கு நிழல் கொடுக்கும், பழம் கொடுக்கும், இலை கொடுக்கும், கிளையோடு இருக்கும். பூத்து குலுங்கக்கூடிய ஒரு மரத்தின் வடிவத்தில் ஒரு அசுரன் இருந்தால் கபித்தாசுரன். இப்ப பெருமாள் வந்து என்ன பண்ணிருக்கலாம், ஒரு கோடாளியை வச்சு அந்த கபித்த மரத்தை வெட்டிருக்கலாம். அந்த வத்சாசுரனை வேற ஏதாவது பண்ணிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணிட்டார், ரெண்டு அசுரர்களும் போட்டியோட வந்திருக்காள, இவனால அவனை கொண்டுட்டார். அந்த வத்சாசுரனை சுழட்டினார். சுழட்டி இந்த கபித்தத்துல அடிச்ச கபிதக்காரன் கீழே விழுந்துட்டு. அதனால கன்று குணிலா வெறிந்தாய் குணம் போற்றி. அந்த குணம்ங்கிறது இந்த இடத்துல என்ன அர்த்தம்? குணம்னா என்ன அர்த்தம்? குவாலிட்டின்னு அர்த்தம். ஆனா ராமாயணத்துல குணம்னா என்ன? கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான். அப்ப குணம்ங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? அதனால கல்யாண குணம். வெரி குட். ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த குணத்துக்கு சௌஷீல்யம்னு அர்த்தம். அதனால அவ்வளவு கீழே இறங்கி பெருமாள் பழகுவார். எந்த அவதாரத்துல தேசிகன் சௌஷீல்ய சாகரன்?
ராமாவதாரத்துல சௌஷீல்ய சாகர, அது ஒரு கடல் மாதிரி அந்த பெருமாளுக்கு அந்த குணம். அதனால இந்த இடத்துல சொல்றார், கன்று குணிலா வெறிந்தாய் குணம் போற்றி, கழல் போற்றி, அதாவது பெருமாளுக்கு கழல், அந்த இடத்துல திருவடியை போற்றி விட்டு அடுத்தது சொல்றார் குன்று குடையா விடுத்தாய் குணம் போற்றி. இந்த இடத்துல குணத்தை வச்சுங்க, குன்று குடையா விடுத்தாய். ஏன் குன்று குடையா விடுக்க வேண்டும்? ஏன்னா இந்த இந்திரனுக்கு ரொம்ப கோபம் ஏற்பட எப்படியாவது இந்த உலகோர்களை பாதிக்க வேண்டும் என்பதற்காக மேகங்களை அழைத்து கொட்டுங்கோ கொட்டுங்கோன்னு சொன்னான். அவ கிருஷ்ணர் என்ன பண்ணார், எந்த மலையை பூஜிக்க வைத்தாரோ கோவர்தனத்தை, அந்த கோவர்தனத்தையே பிடித்துக் கொண்டு எத்துணை நாள் 7 நாள் அந்த மக்களையும் பசுக்களையும் ஆவையும் கண்ணுக்குட்டியும் காப்பாத்தினார். அதனால அப்பேற்பட்ட குன்று குடையா விடுத்தாய் குணம் போற்றி. முன்னாடி நான் சொன்ன பாருங்க, கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி. அந்த இடத்துல பெருமாளுடைய திருவடிக்கு தான் பல்லாண்டு. ஏன்னா பெருமாள் வந்து ஊனிட்டு அடிக்கிறார் இல்லையா, அப்ப அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்தவங்க கால்கெல்லாம் வலிக்கிறதாம், பக்கத்துல மூவு ஓலினிலாம் இல்லையா. அதனால அந்த திருவடிக்கு நான் பல்லாண்டு பாடிவிட்டால் அந்த திருவடி நன்றாக வாழுமே, கழல் போற்றினார். இங்க குணம் போற்றி என்று அந்த பெருமாள் அந்த மலையை பிடித்த குணத்தை சொன்னார். அடுத்தது வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. பிற்காலத்துல பாணாசுரனோடு யுத்தம் செய்யும் போது கார்த்திகையானும் கரிமுகத்தானும் என்று அந்த சிவபெருமானுடைய 2 புதல்வர்கள், நமக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடிய கார்த்திகேயன் எம்பெருமான் முருகப்பெருமானும் கணபதியும், ஏன்னா அவ வந்து ஒரு பேக்டோட இருந்த பாணாசுரனை ரட்சிக்க வேண்டும், இல்லாட்டா அவ வந்து விஷ்ணுவுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்ப கிருஷ்ணரோட சண்டை போட வரும்போது பெருமாள் என்ன பண்ணிட்டார், மருமான் தானே, சொந்த சிஸ்டர்ஸ் பிள்ளை தானே, அதனால முருகன் கிட்டேந்து முருகன் என்ன பண்ணிட்டார், அதான் இந்த போரை ஜெயிச்சாச்சு வேலை பிடின்னு வேலை கொடுத்து விட்டாராம். வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகனே ஏத்தி பறை கொள்வான். என்னென்னைக்கும் நாங்கள் பிரார்த்திப்பது உனக்கு நாங்கள் சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன சேவை? கோகனட் சேவை. கோகனட் சேவை எல்லாம் இல்லையா, திருவடி சேவை சார். நீங்க என்ன கோகனட் சேவை எலிஞ்சபழ சேவைன்னு உட்கார்ந்துருக்கு. அதனால என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், உனக்கு என்னைக்குமே நாங்க கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும். பறை கொள்வான், மறுபடியும் பறை வந்துட்டு பார்த்தீங்களா, அந்த பறை பறை விடவே மாட்டேங்கிற ஆண்டாள். இன்றியாம் வந்தோம், இன்னைக்கு நாங்க வந்துட்டோமே. உன்னதான் 21வது பாசுரத்துல ஆச்சாரியன்னு கொண்டாடி இருக்கேனே, 22வது பாசுரத்துல அழகான கண்களை திறந்து பாருன்னு சொல்லியிருக்கேனே, 23வது பாசுரத்துல சிங்கம்னு சொல்லியிருக்கேனே, 24வது பாசுரத்துல உனக்கு பல்லாண்டே பாடுறேனே. அதனால பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கு அப்படின்னு. அப்ப கிருஷ்ணர் கேட்டார், சரி இதெல்லாம் எழுந்துக்கோ பாரு இதெல்லாம் சொல்றியே, எனக்கு அப்படிலாம் பெருமை இருக்கா? நான் அவ்வளவு யுனிக்கா, என்ன நான் அவ்வளவு தனித்து இருக்கக்கூடியவனா? என்ன என்னுடைய சரித்திரத்துல அவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கா? ஆமா கிருஷ்ணா, எல்லாமே உனக்கு டிஃப்ரெண்டா நடந்திருக்கு. உன் வழி தனி வழி. அது என்ன தனி வழின்னு கிருஷ்ணர் கேட்டார். பாண்டாள் சொன்னா, காத்திருக்க வேண்டும் கிருஷ்ணா, நாளைய தினம் தான் நான் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. Dear Astika reader, I am happy to be authoring a 2-part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org/books. Namaskaram. Namaskaram Astikas. I am tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February, to 7 cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland and Wellington, between the 25th of February and the 25th of March. I am scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.